Hello friends, welcome to Mathophobia. இன்னைக்கு நம்ம CSIR Mathematical Scienceோட previous questions பார்க்க போறோம். அதுல complex analysisல December 2014ல கேட்டிருந்த questionsல நம்ம பார்க்க போறோம். So start பண்ணலாமா? First நம்ம part B questions பார்க்கலாம். So அதுல first question, let P of Z is equal to A0 plus A1Z plus etc. ANZ parent and Q of Z is equal to B1Z plus B2Z squared plus etc. BNZ parent be complex polynomials. And if A0 and B1 are non-zero complex numbers, then residue of P of Z by Q of Z at 0 is. So residue of P of Z by Q of Z at Z equal to 0 கண்டுபிடிக்கணும். So Z equal to 0 பண்ணும்போது P of Zல A0 வேல்யூ இருக்கும், பட் Q of Z வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, if f of Z is equal to P of Z by Q of Z, where Q of Z0 is equal to 0 and P of Z0 is not equal to 0, then residue of f at Z0 will be equal to P of Z0 by Q dash of Z0. ஸோ இங்கே Q of Z கொடுத்துருக்காங்களா. ஸோ Q dash of Z என்ன ஃபார்மில் இருக்கும்? B1 ப்ளஸ் B2 B2Z ப்ளஸ் எக்ஸட்ரா அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ Q dash of 0 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? B1 கிடைக்கும். அண்ட் P of 0 பண்ணும்போது மற்ற டேர்ம்ஸை 0 ஆகி A0 மட்டும்தான் இருக்கும், which is equal to A0. ஸோ residue of P of Z by Q of Z at 0 will be equal to P of 0 by Q dash of 0, which is equal to A1 by A0 by B1. So correct answer is option 1. So இதுதான் correct answer. Next question பார்க்கலாம். Let summation a and z bar n be a convergent power series and such that limit n tends to infinity of a n plus 1 by a n is equal to r. Let p be a polynomial of degree d கொடுத்துருக்காங்க. Radius of convergence of power series a n p n z bar n. இதை நம்ம வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஏன்ற ஒரு பவர் சீரீஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் தான் ஆக்சுவலி ஆர். அண்ட் பின்றது வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த சீரீஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜ் ஆஃப் போத் த சீரீஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏனோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர். ஸோ ஏன் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் கொடுத்துட்டாங்க. ஸோ பிஎன் வந்து பாலினாமியல்ன்றனால நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ண போகிறோன்னா, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஆஃப் டிகிரி டி, அதாவது அட்மோஸ்ட் டி இருக்கிறது வந்துட்டு நம்ம அதை n பார் டின்னு எடுத்துக்கலாம், விச் வில் பி ஈக்குவல் டு 1. இது ஆக்சுவலி ஒரு ஷார்ட்கட் தான், சின்ன ஷார்ட்கட் தான். எப்பவுமே ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிட்டா அதோட மேக்ஸிமம் டிகிரியில் நம்ம அந்த பாலினாமியலை கன்சிடர் பண்ணிக்கிட்டா அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இதை எக்ஸாம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஈஸியாக சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏனோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆரா, பாலினாமியலோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு 1. ஸோ
இப்போ இதோட ப்ராடக்ட் an pn z பார் என்னோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்கும்னா will be product of these both. இந்த r into 1 r தான் ஸோ நம்மளோட ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் நம்பர் 1. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let f be an entire function on C and let omega be a bounded open subset of C. And let S equal to real part of f of z plus imaginary part of f of z such that z belongs to omega. And in the conditions கொடுத்து which of the following are necessarily correct ன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம சில கன்க்ளூஷன்ஸ் டிரைவ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி எஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் z ப்ளஸ் imaginary part of f of z. ஸோ நான் f of z வந்துட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். let f of z is equal to u plus ivன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ தென் அப்போ இந்த ரியல் பார்ட் ஆஃப் f of z plus imaginary part of f of z will be equal to real part is u, imaginary part is v, so u plus v. So sல எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கும் u of z plus v of z such that z belongs to omega. So இந்த sல இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறோம். g of z is equal to u of z plus v of z. அதாவது இதை வந்து இந்த u of z plus v of z g of z அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் u அதாவது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக கண்டினியூஸ். ஸோ g is continuous. அண்ட் நம்ம கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க லெட் இந்த ஒமேகா வந்துட்டு ஓப்பன் பவுண்டட் சப்செட். ஸோ ஒமேகா இஸ் open and bounded. அண்ட் நமக்கு இந்த ஆக்சுவலி இந்த ஜெட்ன்றது எதில் இருக்குது இந்த ஒமேகாவில் இருக்குது. ஸோ எஸ்ல எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குது g of omega எலிமெண்ட்ஸ் இருக்குது which is the image of open set under continuous function. ஸோ எஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நமக்கு இன்னும் என்னென்ன கன்க்ளூஷன் சரினா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் நீட் நாட் பி ஓப்பன், நீட் நாட் பி க்ளோஸ்ட் அண்ட் நீட் நாட் பி டிஸ்க்ரீட். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஓப்பனாக இருக்குமா க்ளோஸ்டாக இருக்குமா இல்லை டிஸ்க்ரீட்டாக இருக்குமான்னு. ஸோ கண்டினியூஸ் இமேஜ் வந்துட்டு நீட் நாட் பி ஓப்பன், நீட் நாட் பி க்ளோஸ், நீட் நாட் பி டிஸ்க்ரீட்னால இதில் நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே ஃபால்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். லெட் u of x plus iy is equal to x cube minus 3xy square plus 2x. For which of the following functions v is u plus iv a holomorphic function? Holomorphic function prove பண்ணா அதுக்கு வந்துட்டு என்ன கண்டிஷன்னா satisfy CR equations. CR equations என்ன ux equal to vy and uy equal to minus vx. Actually partial differentiation of u with respect to x equal to partial differentiation of v with respect to y. So இதுதான் CR equations. இதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம u கொடுத்துருக்க வச்சு ux ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2. அண்ட் நம்மளோட இப்போ யூஎக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் விஒய்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்க இதில் வந்துட்டு நம்ம விஒய் ஃபைண்ட் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து விஒய் எப்படி இருக்கும்? Vy will be equal to 3y square minus 3x square plus 2. இது not equal to ux. So first option wrong. இதோட Vy எப்படி இருக்கும்? செகண்ட் ஆப்ஷனில் 3x square minus 3y square plus 2. இது similar to ux. So option 2 correct. இப்போ தேர்ட் ஆப்ஷன்லையும் அது ராங்காக தான் இருக்கும். Vy ஃபைன் பண்ணால் மைனஸ் 6xy இது தான் வரும். இதுவும் ராங் அண்ட் ஃபோர்த்தும் ராங். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்ட் சி கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மே பி கரெக்ட். ஸோ the first question, let f be an entire function on C. Let g of z is equal to f of z bar whole bar. So which of the following statements are correct ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதில் எஃப் வந்து என்டையர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கண்டிஷன் இந்த g of z is equal to f of z bar whole bar. இந்த கண்டிஷன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா g is also entire. So f entire implies g is also entire. ஸோ எஃப் ஜி ரெண்டுமே என்டையராக இருக்கனால நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீனும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜெட் பார் ஹோல் பார்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த எஃப் என்டையர் ஜி என்டையர்னால எஃப் ஈக்குவல் டு சி. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2ல் வந்துட்டு எஃப் ஆஃப் ஜெட் பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஜெட் பிலாங்ஸ் டு இந்த ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. z such that imaginary z equal to 0 union z such that imaginary of z equal to a. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் வச்சு நம்ம எல்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு z வந்துட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அண்ட் z such that imaginary part of z is equal to 0னா which implies y is equal to 0 and z such that imaginary part of z is equal to a na y will be equal to a. Next actually நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? f of z plus ia ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ f of z plus ia is equal to f of z bar plus ia whole bar. இந்த z bar plus ia வை எப்படி எழுதிக்கலாம்? f of z minus ia bar whole bar. அண்ட் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? f of z bar whole bar வந்து ஈக்குவல் டு f of z. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு f of z minus ia. ஸோ ஆப்ஷன் 2 கரெக்ட். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 4லேயும் நம்ம எஃப் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஐஏ இதை வேல்யூ தான் கேட்டிருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் ஐஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன் 4 ராங். ஆப்ஷன் 3ல் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் ஜெட் ப்ளஸ் 2ஏ கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜெட்டை வந்து ரீப்ளேஸ் ஜெட் டு ஜெட் ப்ளஸ் ஐஏ. ஸோ இதில் ஜெட்டுக்கு பதில் ஜெட் ப்ளஸ் ஐஏ யூஸ் பண்ணால் எஃப் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ia plus ia is equal to f of z plus ia minus ia. So this implies f of z plus 2ia is equal to f of z. So option 3 correct. So in the question option 1, option 2 and option 3 are correct. Fourth one incorrect. Next question பார்க்கலாம். So next questionல let f of z equal to summation a and z bar and be an entire function and let r be a positive real number கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கரெக்டான கண்டிஷன் எதுன்னு ஃபைன் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு பார்சிவல் டைப் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஆக்சுவலி பார்சிவல் டைப் ஐடென்டிட்டியோட ஈக்குவேஷன் என்ன 1/2 பை இன்டெக்ரல் 0 to 2 pi f of r e power I theta whole square d theta is equal to summation n from 0 to infinity mod an square r power 2n. இதுதான் பாசிபிள் டைப் ஐடென்டிட்டி. அண்ட் நமக்கு கொஷினில் என்ன என்டையர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் என் ஃப்ரம் 0 to infinity ஏஎன் ஜெட் பார் என். ஸோ இங்கே நம்ம ஜெட்டை வந்துட்டு ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு கன்சிடர் பண்ண போகிறோம். So f of r e power I theta is equal to summation a n r power n e power I n theta. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். நம்ம கொஷினில் இருக்க ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு கன்சிடர் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணலாம். அண்ட் இந்த பாசிபிள் டைப் ஐடென்டிட்டி இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட். பிகாஸ் என்னோட இன்டெக்ரல் வந்து இங்கே ஆக்சுவலி கிரேட் தான் ஈக்குவல் டு இருக்குது, ஈக்குவல் டு கண்டிஷனும் இருக்கிறனால. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஆப்ஷன் 1 பார்த்தோன்னா இந்த சமேஷன் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு சுப்ரீமம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சமேஷன்றது ஆக்சுவலி ஒரு அது ஒரு ஆவரேஜ் மாதிரி, அண்ட் சுப்ரீமம்ன்றது ஒரு மேக்ஸிமம் மாதிரி. எப்போவுமே ஆவரேஜ் வந்துட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு மேக்ஸிமம். இது நார்மல் நம்பர்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் வந்துட்டு எப்பவுமே லெஸ் தென் ஈக்குவல் டு மேக்ஸிமம். ஸோ இந்த ஆவரேஜ் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு இந்த சுப்ரீமம்ன்றது கரெக்ட். ஸோ இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, சுப்ரீமம் லெஸ் தென் ஆவரேஜ். ஸோ இது ராங். அண்ட் சுப்ரீமம் லெஸ் தென் இன்டெக்ரல்ன்றது ராங். பிகாஸ் எப்பவுமே சுப்ரீமம்ன்றது தான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும், அது கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ இதுவும் ராங். ஸோ ஆப்ஷன் 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ இன்றைக்கி நம்ம CSIR மேத்தமெட்டிக்கல் சயின்ஸோட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டிசம்பர் 2014 கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.